நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 29/6/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி, ஜூன் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மற்றும் 7:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:45 மற்றும் 10:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 4:21 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:43 வரை கேட்டை, பின்பு மூலம். மேஷம் ராசினியர்கள். இன்று நீங்க இதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். நிதிநிலை உயர்ந்த நிம்மதி காணும்களாக இருக்கக்கூடும். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். எடுத்த காரியத்தை எளிமையாக செய்து முடிப்பீர்கள். இந்த பண தட்டுப்பாடு இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. என்று அடுத்தவர் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் வீண் விமர்சனம் செய்ய வேண்டாம். சக நண்பரிடம் கவனமாக இருக்க வேண்டும். எதிலும் கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன மகிழ்ச்சி கூடுமாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனை கொண்டிருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலுக்காக இப்போதைக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள், கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். கல்வியில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கல்வியில் நீங்க சிறந்து விளங்குவீர்கள் என்று மாணவ கண்மணிகள் தடைகளை விட தெரிந்து வெற்றி பெறும்லாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இந்த முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது என்று உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படக்கூடும். பரணி. நிதிநிலை உயர கொடுங்க. நல்லது கட்டங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பேசுவதை மட்டும் நிதானமாக பேசுங்கள். முயற்சிகளை முன்னேற்றம் இருக்கும். அழிந்து தெரிந்து சில பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. கிருத்திகை. என்று யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். புதிய பொது சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். நிதிநிலை உயர்ந்து நிம்மதி காணும்லாக இருக்கக்கூடும். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும் என்று உங்களுக்கு சாமர்த்தியம் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடும்லாக இருக்கக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடும். கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு செய்ய கொடுங்க. உடல் ஆரோக்கியம் இன்று சீராக்கி ஆனந்தத்தை கொடுக்கும். எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். வரவுக்கேற்ற செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இருந்தாலும் எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் வெளிப்பட கொடுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். மற்றவர்களால் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். கண் நோய், பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். திடீர் கோபம், குழப்பம் கொஞ்சம் இருக்க கொடுங்க. உறவுடன் பேசும்பொழுது நிதானம் இருக்கட்டும். என்று பெண்கள், அவசரமாக சில முடிவு எடுப்பீர்கள். எதையும் ஆலோசித்து எடுப்பது மிக நல்லது. எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் குழப்பத்தையே கொண்டிருக்கும். இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பெண்ணொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள், கல்விக்கான முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்த வேண்டும். அது வெற்றியை கொடுக்கும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5.
அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்பட கொடுங்க. கூடுதல் பொறுப்புகள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக பணிகளை ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க தயவு செய்து தரக்குறைவாக எண்ண வேண்டாம். இன்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட கொடுங்க. மனதுக்கு இனி சம்பவங்கள் நடைபெறக்கூடும். ரோகிணி. இன்று பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் வெளிப்படக்கூடும். சாமர்த்தியமும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கொடுங்க. உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்ப முனையாக இருக்கக்கூடும். என்று நீங்க நிதானமாக காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. மிருக சிரிஷம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது மிக சிறப்பு. என்று நீங்க பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். என்று ஓரளவு முயற்சி திருப்ப முனையாக இருக்க கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்கள் நெருக்கடி எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். குடும்பம் முன்னேற்றம் அடைய அரும்பாடு படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நிதானமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மிதுனம் ராசினியர்கள் இல்லத்துக்கு என்ன வேண்டுமோ வாங்கி போடுவீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகள் முடிக்க வேண்டியிருக்கும். கூடுதல் செலவுகள் என்று நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். மாற்று கருத்துடையோர் என்று மனம் மாறக்கூடும். நல்ல செயலுக்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. வீண் பழி ஏற்கக்கூடிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவருடன் சின்னதாக வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்கும். அக்கம் பக்கத்துடன் அனுசரித்து செல்வது மூலம் நன்மை ஏற்படக்கூடும். உறவுகளிடம் பேசும்பொழுது கூட அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கூட நிதானத்தை மட்டும் விட்டுவிட வேண்டாம். என்று பெண்கள் யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். தொழில்நுட்ப விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். என்ன ஒன்று உடல் சம்பந்தப்பட்ட பிணிகள் கொஞ்சம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று காதல் மட்டுமே நெருக்கடியை கொடுக்குங்க. தேவையில்லாத குழப்பங்கள் தயவு செய்து வேண்டாம். காதலில் நீங்கள் தான் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். தயவு செய்து காதலை பொறுத்தவரை இல்லத்தில் சொல்லி அதற்கான முடிவு காணுங்கள். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். வீண் விவாதங்கள்ல தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பார்த்து செய்வது மிக நல்லது. யாரையும் எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். நிதானமான பேச்சு மட்டுமே வெற்றிக்கு வழிவகுக்கும். வழக்கத்தை விட செலவுகள் கொடுங்க. செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். திருவாதிரை. உடன் இருப்பவரை அனுசரித்து செல்ல வேண்டும். மிகவும் யோசித்து பேசுவது மிக சிறப்பு. வீண் மனஸ்தாபங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சொந்த பந்தங்களில் வருகை இருக்க கொடுங்க. சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக முடிவடை கூட்டும். புனர்பூசம். செலவுகளை திட்டமிட்டு மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக்க கூட்டும். வழக்கத்தை விட செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். அழிந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். யாருடைய விஷயத்திலும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று ஓரளவு முயற்சிகளை முன்னேற்றம் இருக்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று ஓரளவு மாற்றங்கள் மாறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதமாக முடிவடையக்கூடும். சொந்த பந்தங்களில் வருகை இருக்க கொடுங்க. குடும்பத்தினர்கள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். தாய் வழி உறவுகளால் தக்க பலன் கிடைக்குங்க. முன்பின் யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நிதானமான செயல்பாடுகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கூடுங்க. வழக்கத்தை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். செலவுகளை நீங்க கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப கவனமாக இருங்கள். நிதானம் எதிலும் இருந்தால் வெற்றி இருக்கும். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தாமதப்படுத்திய காரியங்கள் சூடுபிடிக்கும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக வரக்கூடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்கள் இன்று யாரையும் கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். பிடிவாதம் செய்ய வேண்டாம். வார்த்தைகளை தெளிவிருக்கட்டும். பெண்களுக்கு இன்று வேலை சுமை அதிகமாக இருக்கக்கூடும். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் போக போக எல்லாம் சரிப்படுத்தும். காதலுக்காக நீங்க எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள்
படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வது மிக சிறப்பு. என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று மிகவும் வேண்டியவரை பிரியக்கூடிய சூழல் இருக்கும் பயணத்தின் காரணமாக குடும்ப உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். வீண் விவாதங்களில் கூட தலையீடுகள் செய்ய வேண்டாம். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். பூசம். எதிலும் எதிர்நீச்சல் போட்டு சிறப்பாக முன்னேறி செல்வீர்கள். மிகவும் வேண்டியவற்றை பெற்றுக்கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. சிரமங்கள் எல்லாம் ஓரளவு விலகி செல்ல கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். என்று பகை உணர்வு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்குங்க. ஆயில்யம். மனதளவில் மகிழ்ச்சி கொடுங்க. காரியங்களை கூட ஓரளவு வெற்றி இருக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அவசரமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாருக்கும் இன்று நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். பேச்சில் கவனம் இருக்கட்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஓரளவு எல்லாம் சுலபமாக இருக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். கட்டிய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். சகோதர வழியில் எதிர்பார்த்த நல்ல பலன் கண்டிப்பாக கிட்டுங்க. பஞ்சாயத்துகள் கூட நல்ல முடிவை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்கள் செயல்களால் உங்களுக்கு கோபம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக எல்லோரிடமும் பேசுவது நல்லது. பழைய பாக்கியங்களை வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேல் அதிகாரியிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது மிக நல்லது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை பேசித்து யோசித்து முடிவெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கிடைக்கும் வாய்ப்புகள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடும். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு வழிநடத்துவீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். பெண்கள் விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி நடைபோட முடியும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சில சிரமத்தை கொண்டு இருக்கும். காதல் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பெண்ணொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியிலும் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்கள் புது புது விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்குங்க. சோம்பேறித்தனமும் வெளிப்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். யாரையும் இன்று நீங்க கனிவாக நடந்து கொள்வது மிக நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனை இல்லைங்க. என்று ஓரளவு சொந்த பந்துகளால் வந்த துயர் விலகி செல்லக்கூடும். பூரம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். பேச்சுவார்த்தைகளை கவனம் இருக்க வேண்டும். என்று நீங்க எதையும் யோசித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. உத்திரம். மாலை நேரம் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. கூடுதல் பொறுப்புகள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அபிவிருத்தி பணியை செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கவன நடைமுறையை பின்பற்றுவது மிக நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று ஓரளவு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மாற்று கருத்துடையோர் என்று மனம் மாறக்கூடும். கன்னி ராசினியர்கள் இன்று பொது காரியங்கள் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். முன்னேற்றம் கோருவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். வீணான விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று எப்படியோ உங்களுக்கு யோகமான நாளாக இருக்க கொடுங்க. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கும். கொள்கை பிடிப்புடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டுகளை பெற கொடுங்க. பண வரவுக்கு இன்று வழி உண்டாக கூடும்.
வாக்கு வன்மையால் லாபம் ஏற்படக்கூடும். வீண் பயணங்களும் அலைச்சலும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். கெட்ட கனவுகள் அவ்வப்போது தோன்றும். உடல் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். நோய்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகி விடக்கூடுங்க. நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்த்து விடுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அலுவலகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. எதிலும் சந்தோஷம் கூடிவிடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். என்று மாணவர்கள் கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வியில் ஜெயித்து காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று இனிய கனவுகள் மேலோங்க விடக்கூடும். லட்சியங்களும் கை கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று துடிப்புடுப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள். யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாக்கு வன்மையால் லாபம் ஏற்படக்கூடும். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உங்களுடைய குணம் அறிந்து மற்றவர்கள் நடந்து கொள்ளக்கூடுங்க. அஸ்தம். மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஏற்றங்கள் ஏற்படக்கூடும். ஓரளவு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். மனு தைரியமும் கொடுங்க. தேவையற்ற குற்றச்சாட்டு காலக வேண்டியிருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். திடீர் கோபம் உருவாகும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. என்று உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஆட்டம் ஏற்படக்கூடும். சித்திரை. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். நிதிநிலை உயர்ந்து கண்டிப்பாக நிம்மதி ஏற்படக்கூடும். என்று ஓரளவு எல்லா வகையிலும் நல்லது ஏற்படக்கூடுங்க. பயம் மட்டும் வேண்டாம். துலாம் ராசினியர்கள் என்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். வரவுக்கேற்ற செலவுகளை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வேண்டாத செலவுகள் துளி கூட வேண்டாம். பலர்கள் உதவிகள் கிடைத்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்லக்கூடும். அரைக்குறையாக நின்ற கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்ளக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் வாக்குவாதம் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. கவனமாக பேசுவதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். வேண்டாத பேச்சுக்கள் வேண்டாம். விருந்தினர் வருகை இருக்கக்கூடும். குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். சில்லறை சண்டைகள் போன்றவை ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. அக்கம் பக்கத்துடன் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று வழியை சென்று உதவிகளை செய்து வருவீர்கள். வீண் வழி ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று கவனமாக இருந்தால் வெற்றி இருக்கும். கோபத்தை தவிர்க்க வேண்டும். பெண்கள் எதையும் அனுசரித்து செல்வது நல்லது. காதலில் கொஞ்சம் குளறுபடிகள் இருக்குங்க. இப்போதைக்கு முடிவில் எடுக்க வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றி போடும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற அம்சம் இருக்குங்க. லட்சியங்கள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. என்று எதிர்பாராத வகையில் முன்னேற்றம் இருக்கும். என்று மாணவர்களுக்கு எதிலும் வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி எண்ண வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்ற உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், அது போதும். சுவாதி. என்று பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். திடீர் கோபங்கள் வாக்குவாதங்கள் வரக்கூடும். பொறுமையாக பேசி பழகுங்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இனிமையாக பேசியதிலும் ஈடுபடுவீர்கள். கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து மன மகிழும் நாளாக இருக்கக்கூடும். என்று ஓரளவு எல்லாம் திருப்திகரமாக இருக்க கொடுங்க. விசாகம். என்று என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். விருந்தினர்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
வீணான விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். புதிய ஆடைகள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எதிலும் நீங்க முறையாக ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க சிரமங்களை தவிர்த்து முன்னேறுவதற்கான நாளாக அமைத்துக் கொள்வது நல்லது. விருச்சிகம் ராசினியர்கள், என்று நீங்க பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சிந்தனைகளை வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். செல்வ நிலையும் சீராக இருக்க கொடுங்க. பிரிந்து செலவுகள் பெரியவுடன் பந்தியையும் நாளாக இருக்கக்கூடும். மருத்துவ செலவுகள் குறைந்து மன நிம்மதியை கொடுக்குங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் மந்தமான நிலை கொஞ்சம் இருக்குங்க. வரவேண்டிய பணம் தாமதமாக வரக்கூடும். சரக்குகள் வருவதில் புதிய ஆர்டர்கள் கிடைக்க கொடுங்க. எதிர்பார்த்தை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் உள்ள நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். தொழில் தொடர்பாக அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான பணி சுமை இருக்கக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்க சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இறைவன் வழிபாட்டினால் அக்கறை கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். செலவுகளை சமாளிப்பது மிக நல்லது. பெண்கள் இன்று யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். காதல் போன்ற விஷயங்களில் பதட்டம் வேண்டாம். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். காதலை நீங்க அமைதியை கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் படியுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கல்வியில் எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும் மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், என்று உங்களுக்கு கடுமையான பணிசுமை இருக்க கொடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். சிந்தனைகளை உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். இனிமையாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். என்று விரும்பும் விதத்தில் வாழ்க்கை இருக்க கொடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை அலைந்து ஆராய்ந்து பின்னர் செய்து முடிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த நாள் ஓரளவு மகிழ்ச்சிக்கு குறைவில்லாமல் சென்று கொண்டிருக்கும். அனுஷம், குடும்ப உறவிடம் நிதானமாக இருக்க வேண்டும். சில குழப்பங்கள் வந்து தான் செல்லும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். திடீரென்று நல்ல விதமான வாய்ப்புகள் வரக்கூடும். வழக்கமான பணிகளில் முன்னேற்றம் இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று சிலருக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடுங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். கேட்டை, என்று பண வரவு கண்டிப்பாக வருங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கது வந்து தட்டக்கூடும். இனிமையாக பேசி என்று காரியம் ஈடுபடுவீர்கள். செல்வ போக வாழ்க்கை ஏற்படக்கூடும். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடைபெறக்கூடும். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சியும் உண்டாகும். தனுசு ராசினியர்கள், இந்த திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தையும் சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். இறை வழிபாட்டினால் இன்று ஆனந்தம் கொள்வீர்கள். இனிமையாக இன்று காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். விரயங்கள் மட்டும் ஏற்படாத பண்ண பார்த்துக் கொள்ளுங்கள். திடீர் செலவுகளை சமாளிக்க பிறரிடம் கைமாத்து வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். பொன் பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். வாகன யோகமும் இன்று ஏற்படக்கூடுங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி மனம் மகிழ்ச்சி அடைய கொடுங்க. மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடைபெறக்கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். தனுசு ராசினியர்கள் அரும்பாடு பட்டியலிலும் ஈடுபடுவீர்கள். என்று சாதகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். எல்லாம் போக போக சரியாகும். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். காதல் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனை கொண்டிருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலை பற்றி நீங்க அற்புதமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று மாணவர்கள் கல்விக்கான முடிவில் தெளிவாக இடுங்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். மாணவர்கள் பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். படிப்பில் மட்டும் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். குடும்பத்திற்காக புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். அவ்வப்போது ஞாபகம் மருதி வெளிப்படக்கூடுங்க. யாரையும் இன்று நீங்க மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடும். புதிய தொடர்புகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு வருமானம் வழக்கம் போல் நடைபெறக்கூடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்து விடக்கூடும். போராட்டம். இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. குடும்பத்திலும் இன்று மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறக்கூடும். தொழில் மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். திறமையாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நான் என்று சொல்ல முடியும். உத்திராடம். இன்று கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். காரியங்களை நீங்க அற்புதமாக செய்து முடிக்க முடியும். முயற்சியின் மூலம் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். உத்தியோக மாற்றத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடுங்க. என்று உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். மகரம் ராசினியர்கள். என்று நீங்க அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். வியாபார விரோதங்கள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். பொன் பொருள் சேர்க்கையும் இன்று ஏற்படக்கூடும். மகரம் ராசினியர்களுக்கு நிதிநிலை உயர்ந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல விதமான சூழல் வெளிப்படக்கூடுங்க. மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் விலகி செல்லுங்க. திட்டமிடாமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். உறவுகளால் விரயம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் செழிப்பாக இருக்கக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொழில் விரிவாகத்திற்கான பண உதவிகளும் கிடைக்கக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவருக்கு வேலை சுமையை குறைந்து விடக்கூடும். முயற்சிகள் சாதுவான பலனை கொடுக்கும். கடினமான காரியங்களையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இந்த மகிழ்ச்சி நிலவக்கூடுங்க. பிள்ளைகளாலும் இந்த பெருமை ஏற்படக்கூடும். திட்டமிட்ட வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நடுநிலையாக இன்று காணப்படுவீர்கள். எல்லோருக்கும் உதவியாகத்தான் காணப்படுவீர்கள். என்ன ஒன்று அவ்வப்போது குழப்பம் அடைவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். நல்லதொரு முடிவு கிடைக்கும். என்று காதல் மட்டுமே பெரிய பிரச்சனையை கொண்டிருக்கும். என்ன செய்வது என்ன செய்ய முடியாது என்ற குழப்பம் இருந்து கொண்டிருக்கும். காதலில் இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். பெண்ணொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. மாணவர்கள் இன்று தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று நீங்க முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினையும் இன்று மேற்கொள்வீர்கள். கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. மனதிற்குள் மகிழ்ச்சி உண்டாகும். என்று குடும்ப செலவுகள் கொஞ்சம் கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம். என்று குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்துவதற்கான திட்டங்கள் இருக்கும். காரியங்களை கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். வீண் அலைச்சலும் பயணங்களும் இன்று ஏற்படக்கூடுங்க. சிரமங்கள் இருந்தாலும் சரி கட்டி விடுவீர்கள். கெட்ட கனவுகள் தோன்றும். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம். என்று ஓரளவு கையில் காசு பணம் புழங்குங்க. திறமைகளால் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி களை கட்டும். எதிலும் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மனு போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வியாபார விரோதங்கள் இன்று விலகி செல்லக்கூடும். நிதிநிலை கண்டிப்பாக உயரக்கூடுங்க. நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். வள்ளல்களின் உதவியில் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். தொல்லைகள் கொடுத்தவர்கள் இன்று காணாமல் போகக்கூடும். காலை நேரத்தில் உங்களுக்கு கவனமுடன் செயல்படுவது மிக நல்லது. எதிர்பாராத சில விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெறுவதற்கான சூழல் இருக்கும். சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். நல்லதொரு சிந்தனை ஏற்படக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படக்கூடும். குடும்பத்தினருக்காக பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான சூழலும் இருக்கும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. புதிய தொடர்புகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும்.
மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடைபெற கொடுங்க. பெண்கள் என்று வீண் விவாதங்களை நடந்து கொள்ள வேண்டாம். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் என்று எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். சில சிரமத்தை கொண்டிருக்கும். காதல் கண்டிப்பாக கைகூடும் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று மாணவர்கள் முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று எதிர்பாராத வகையில் முன்னேற்றம் இருக்குங்க. சுணங்கிய காரியங்கள் அனைத்தும் சூடு பிடிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படக்கூடும். புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும். செலவை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். வியாபார விரோதிகள் விலகி செல்லக்கூடுங்க. என்று ஒரு நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். சதயம் என்று பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் உள்ள கவலைகள் கண்டிப்பாக நீங்கும். பேசும்பொழுது நிதானம் இருக்கட்டும். சாமர்த்தியமான பேச்சு வெளிப்படக்கூடும். யோகமான நல்ல நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். செலவுகளை மட்டும் என்று நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தவர்கள். கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும் என்று ஓரளவு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். மீனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு அபாரமான திறமை இருக்குங்க. யோகமான நல்ல பலனும் ஏற்பட கொடுங்க. நிதிநிலை உயர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. இல்லத்திலும் உள்ளத்திலும் கண்டிப்பாக அமைதி கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வீர்கள். உடைய செயல்களுக்கு மற்றவர்கள் செவி சாய்க்கக்கூடும். உன் நல்ல மனசையும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். பயணங்கள் கூட ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். வியாபார விரோதங்களும் விலகி செல்லக்கூடுங்க. திடீர் நன்மைகள் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடும். சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் இருக்கின்றது. வேலை பளு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். குடும்பம் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் எழக்கூடும். உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்பொழுது நிதானமாக பேசுவது நல்லது. எது சரி எது தவறு என்று குளறுபடிகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கூட கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். நேரம் தவறி உணவு உண்பதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஓரளவு நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது போதும். பெண்கள் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் லாபத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனதிற்குள் மகிழ்ச்சி கூடுங்க. கனவுகள் தோன்றும் நாளாக இருக்கக்கூடும். காதல் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதலை பொறுத்தவரை பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். காதலுக்காக நேரத்தை செலவிட வேண்டாம் என்று மாணவர்கள் படியுங்கள். படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இந்த உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். வியாபார விரோதங்கள் விலகி செல்ல கொடுங்க. பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். குடும்பத்தை பற்றிய கவலைகள் அவ்வப்போது எழக்கூடும். உத்திரட்டாத்தி இந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அவ்வப்போது கெட்ட கனவுகள் தோன்றுங்க. உடல் உஷ்ணம் அடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமும் சீர்படும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். மனதிற்குள் ஒருவித பயம் ஏற்படக்கூடும். அதனை நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும். ரேவதி திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கு சாதிக்கும் திறமை கண்டிப்பாக இருக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.